மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எல்லாரும் உணர்ந்து, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறது. ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுகிறது. மகிமையின் ஆவியானவர், வல்ல ஆவியானவர் நம்மளை நடத்துவதற்காக, ஒரு தேற்றவாள நம்மளை நடத்துவதற்காக, மத்தியில கடந்து வந்திருப்பதற்காக, அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து இந்த நாளில் வெளிப்படும்படியாக, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர், இந்த நாளில் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிற, தேவனுக்குரிய காரியங்களை நம்ம மத்தியில வெளிப்படுத்தி காண்பிக்கிற அது ஆவியானவர் நம்மோடு இணைந்து இருப்பதனால, அல்ல பரிசுத்த ஆவியானவர் இணைந்து இருப்பதனால, அல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி தேவ சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்துல ஓரி அந்தர பராக்கல்ப தோனமா சந்தரியா ரீபதாட ரீகல மாதன மேஷல ஹந்தரே ரீபதாட ரீகல மாதன மேஷல்ப தோனமா சே ரீபதாட ரியந்தர பராக்கல்ப தூரபா ஷல்கதியானமே. அன்னவரே
இடத்தை நிரப்பி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தை உடைய ஆலயத்தை நீங்க நிரப்பி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய மகத்துவமான செயல்பாடுகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் வெளிப்படுத்தி கொடுத்து நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அல்ல, நீர் மகிமைப்பட ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு நிமித்தமும் நீங்க மகிமைப்பட்டு உங்க நாமத்தை நீர் உயர்த்தி வல்ல பெரும் காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்ய வேண்டும்படியே செபிக்கிறோம்ப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குறோம்னு சொல்லலாமா? எங்களை தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்குறோன்னு சொல்லுங்க. ரீபா ஹதனமா சந்தர பரா கல்பதோ நம்ம ஜி அந்துர பரா கல்பதோ நம்ம ரீபரா கல்பதோ நம்ம சந்தர பரா கல்பதோ நம்ம ஷல்கதி அனமே. திட்டமிட்டவைகள் எல்லாம் ஆண்டவரை வெளிப்படுவதாக ராஜா. நீங்க முன்குறித்த எல்லா விதமான அபிஷேகங்களும் வரங்களும் கனிகளும் எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளும் ராஜா, எல்லா விடுதலையும் சுகமும் ராஜா, எல்லா தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகளும் தகப்பன ராஜா, தீர்க்க தரிசனமான ஆராதனைகள் செபங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ராஜா. மனித உணர்வுகள் அல்ல, தேவ ஆவியானவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்து நடத்த போறதுக்காய் முடி சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நடத்துங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். பாடல்களை நம்ம பாட போகிறோம். ஒனேஸ் பிரதர் ஃபேமிலி முன்பாக வந்து பாடல்களை பாடுவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் தன்மையான காரியங்களை கர்த்தர் நம்மோடு இருந்து கர்த்தர் நமக்கு செய்வாராக. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களா. வழியறியா அலைந்த என்னை
கண்டீரே உம் கண்களா ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களானை சேர்த்துக் கொள்வீர் இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களா என்னை சேர்த்துக் கொள்வீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமான
கண்கள் மூடி நினைச்சோம். ஆராதனை வேளையில விடுதலையோடு நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு செய்ததற்கு நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம். எங்களுக்கு தகுதியே இல்லை என்பதை ராஜா உணர்ந்தும் துதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உடைய அதிசயங்களை விவரிக்கும்படியாக, உடைய நன்மைகளை அறிவிக்கும்படியாக ராஜா எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்று உண்மையோடு கூட ராஜா அப்பா ஒன்றையும் குறித்து நாங்கள் கலங்காமல் ராஜா எல்லாவற்றையும் விடத்தை அறிவித்திருக்கிறோம் தகப்பனே. உண்மை பற்றி உலகத்திலே அறிவிக்கும்படியாக எங்களுக்கு நாட்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இதோ இந்த நாள் ராஜா அதை உணர்ந்து ராஜா உடைய சமூகத்தில் நாங்கள் அப்பா அர்ப்பணித்து ராஜா எங்களை நாங்கள் ஆராதனைகளை கொண்டு போகிறோம் தகப்பனே. உம்முடைய நேரம் ராஜா இது உண்மை துதிக்க உண்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் பார்க்கத்தாவே ஒரு நிமிடம் வீணாயாக்காமல் ராஜா அப்பா ஒரு நிமிடத்துல கூட ராஜா பார்க்கத்தாவே நாங்கள் வேறு சிந்தனைக்கு போகாதபடிக்கு உண்மை மாத்திர ராஜா மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தயவு செய்யுங்க. உடைய தயவுக்கு ராஜா பார்க்கத்தாவே கொடான கொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே எங்களை தொடர்ந்து நடத்துகிற ராஜா. நீ சொன்ன உடைய வார்த்தையின்படி ராஜா உண்மையிலே மகிழ்ந்து கலி கூறுவேன். உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்ன சங்கீதத்தின்படி ராஜா அப்பா உம்மை மகிழ்ந்து கலி கூறும்படியா முழு இதயத்தோடு உம்மை துதிக்க வந்தது. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன்,
நீர் எல் ஷடாயா எங்கள் முன்னாக நின்று ராஜா, நீர் சர்வ வல்லவர். உமக்கு முன்பாக ராஜா நாங்கள் அப்பா எங்கள் நடக்கையை காத்துக் கொள்ளும்படியாக தகப்பனே நீர் அப்பா இன்றைக்கு எங்க மத்தியில ராஜா அசைவாடி கொண்டிருக்கிறீங்க, நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் ஆவியை ராஜா அப்பா நாங்கள் நிதானித்து பார்க்கும்படியாக எங்கள் மத்தியில வந்திருக்கிறீங்க அப்பா. நீர் எல் ஷடாய் சர்வ வல்லவர் தகப்பனே. உம்மை உயர்த்தும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீர் அப்பா. நீர் அப்பா இருக்கிற இடத்துல ராஜா அப்பா கர்த்தாவே ராஜா வேறு ஒன்றும் எங்களிடத்துல பிரவேசிக்காதபடிக்கு எங்களை பூரணமாய் விடுதலையாக நீர் அப்பா கர்த்தாவே எல் ஷடாயா இங்கே வந்திருக்கிறீங்க டாடி. நீர் சர்வ வல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் தகப்பனே ராஜா. எங்களை கனோகமாய் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா அப்பா நாங்கள் ராஜா சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. கொள்ளும்படியாக தன் நடக்கையை சீர்படுத்திக் கொள்ளும்படியாக ராஜா அப்பா கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பெற்ற போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்பா. அதன் பின்பு அவனுக்கு ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா ஏகோவா ஷம்மா அப்பா நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர், நீர் எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய சமூகத்துல ராஜா, உம்முடைய சமூகத்துல ஒருவரும் பலவீனமா இருக்க முடியாது, ஒருவரும் தோல்வியா இருக்க முடியாது, ஒருவரும் ராஜா சோர்ந்து போய் இருக்க முடியாது ராஜா. சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க ராஜா. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பலவீனமா இருக்கிறவர்களை பார்த்து நாங்க சொல்றோம் டாடி, உம்முடைய பலன் அப்பா, உம்முடைய சுகம் ராஜா, உம்முடைய வல்லமையினால ராஜா அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜா இதோ இந்த வேளையில ராஜா ஒவ்வொருவரையும் ராஜா அப்பா நீர் நடத்தி வருகிறீர், நீர் நடத்தி வருகிறீர் தகப்பனே. பலன் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும்னா முயற்சி செய்யணும், நம்ம அதற்காக முயற்சி செய்யணும். பெதஸ்தா குலத்தண்டையில அந்த முயற்சியை கர்த்தர் பார்த்தாரு. இயேசு கிறிஸ்து அந்த முயற்சியை பார்த்ததுனால மாத்திரம்தான் அங்கே அவனுக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கு எங்களிடத்துல கூட நீங்க அதை எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவரே, இந்த வேளையில நான் பூரண சுகம் அடையணும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், என் ஆவியில, என் சரீரத்துல, என் ஆத்துமாவில ஒரு மாற்றம் உண்டாகணும்னா நான் முயற்சி செய்யணும். உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க ராஜா, உடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ராஜா எங்களை ராஜா அப்பா நாங்கள் அப்பா கர்த்தாவே சமூகத்துக்கு கொண்டு வரணும் தகப்பனே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ராஜா கூட்டத்தின் நடுவுல அந்த வஸ்திர தொங்கலை தொடும்படியாய் ஓடி வந்தது போல உடைய சமூகத்துல நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் டாடி. அப்பா நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் மாத்திரம்தான் தகப்பனே, நீர் மாத்திரம்தான் டாடி. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கமனி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயறு
சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. மூட்டு ஈரல் முட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. மூட்டு ஈரல் முட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எல்லாரும் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான
ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. எல்லாரும் சேர்ந்து அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட எல்லாரும் சேர்ந்து காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் ஆமென், என்னுள் ஆமென். வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. எல்லாருமே இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணனா தெருவா மனவீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணனா தெருவா மனவீசுவே. வீட்டு வெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வீட்டு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எல்லாருமே வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எல்லாருமே அந்த பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நடத்துகிறவரப்பா, நீங்க வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க. நீ வல்லமை நாவி ராஜா, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகத்துல யாரும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நீர் எங்கள் அதிகாரியா இருக்கிறீங்க, நீர் எங்கள் தகப்பனா இருக்கிறீங்க. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறீங்கப்பா. பொல்லாத சாத்தானுக்கு இனி எங்க இடத்துல இடம் இல்லை, எங்க குடும்பத்துல இடம் இல்லை, எங்க சபையில இடம் இல்லை ராஜா. அப்பா, நீர் விரட்டி விடுவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அப்பா நாங்கள் அதை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். அதை நாங்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களோட ராஜா இருந்து ராஜா எங்களை விடுவித்த தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு ராஜா பொழிந்தருளதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ராபா ஷாதா ராகா பாலா துராபா, ஓ ராபா ஷாதா ராகா பாலா துராபா. பரிசுத்தாவி, பரிசுத்தாவி எனக்குள்ள இருந்தா புது பலன் உண்டாகும், புது பலன். ஓ ரே பெலே தே ரேகே பெலே துராபா, ஓ ரே பெ ஷே தே ரேகே பெலே
துரகபா ஓ ரெபெஷேதே ரெகெல் உதரபா. அப்பா நாங்கள் பலனடையும்படியாக, நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் பலனும் துர்கமுமாய் இருந்து ராஜா அப்பா கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஷதா ரகபல துரபா ஓ ரபா ஷதா ரகபல துரபா. அப்பா உம்முடைய பலன் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ராஜா நாங்கள் ஒரு சாட்சியாய் மாறுவோம் தகப்பனே. நாங்க ஒரு சாட்சியா மாறுவோம் தகப்பனே. எங்களிடத்துல நீங்க வேற எதையும் கேட்கல ராஜா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற சாட்சி தகப்பனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற சாட்சி. அப்பா அந்த சாட்சியாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே ராஜா நாங்கள் சாட்சியாய் நிற்க கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஆனா எங்களை சாட்சியாய் ஏற்படுத்தும்படியாக வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் நீர் பராக்கிரமம் உள்ளவர் தகப்பனே ராஜா. அப்பா இந்த அகிலத்தையே நீர் ஆளுகை செய்கிறீர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே ராஜா. நீர் எல் ஷடாயா எங்கள் மத்தியில இருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறீங்க டாடி. அப்பா எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுடைய தடுமாற்றங்கள், எங்களுடைய போராட்டங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில தகப்பனே ராஜா நாங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் ராஜா திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜா எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. நாங்க உங்களை விட்டு ஓடி இருக்கலாம் டாடி, நீங்க ஒருபோதும் எங்களை விட்டு போனதே இல்லைப்பா. மீண்டும் மீண்டுமா எங்களோட சொல்றீங்க, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். இந்த வேலை ராஜா, இந்த ஆராதனை வேலையில அதை நாங்க உணரணும் தகப்பனே ராஜா. அப்பா கர்த்தாவே பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வரும்பொழுது பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படும் தகப்பனே. எங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் நாங்கள் உணரும்படியாக ஆவியானவர் எங்களுக்குள்ள நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த வேளையில ராஜா அவைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ராஜா நமக்கு ஒரு சுகந்த வாசனையாக தகப்பனே ராஜா அப்பா உகந்த காணிக்கையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆராதனையில பிரியப்படுகிறவரே எங்கள் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு. தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் கிருபையை காத்து கொள்ளும்படியாக இந்த ஆராதனை வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு வல்லமை வரங்களை கொடுத்திருக்கிறாரு, கனிகளை கொடுக்கும்படியாக நம்மை செழிப்பாய் வளர செய்திருக்கிறாரு. இன்னும் நாம கனி கொடுக்காம இருந்தா அவர் துக்கப்படுவாரு. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த வேளையில ஒப்பு கொடுக்கலாம். நீ நாங்க கனி கொடுக்கணும்னா ராஜா அதற்கு முன்னாதாக ராஜா அப்பா கர்த்தாவே கலைகள் எல்லாம் பிடுங்கி எரியப்படணும் தகப்பனே, கலைகள் எல்லாம் பிடுங்கி எரியப்படணும் தகப்பனே ராஜா. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தே. நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் துணிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் துணிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. எங்களை விட்டு கொடுக்காத ஒரே தெய்வம் நீங்க தான். எங்களை விட்டு கொடுக்காத ஒரே தெய்வம் நீங்க மாத்திரம் தான் தகப்பனே. இந்த காலை வேளையில ராஜா அப்பா, நாங்க வேண்டிக் கொள்வதை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துகிற பரிசுத்த தெய்வம் ராஜா, வல்லமை உள்ள தெய்வம் ராஜா, பராக்கிரமம் நிறைந்த தெய்வம் தகப்பனே. அப்பா, நாங்கள் வழி மாறி போகும் பொழுது ராஜா எங்களுக்குண்டான வழியை காட்டுகிற தெய்வம் நீர் ஒருவரே தகப்பனே ராஜா. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தெய்வம், நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தெய்வம் தகப்பனே. சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாம், தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாம். நீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல தலையை நிமிர செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி தலை குனிந்து போனீர்களோ அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் தலை நிமிர செய்கிற ஒரு வருடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வருடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து அந்த வரிகளை மாத்திரம் பாடி, எஸ் டாடி, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து நான் குனிந்த இடத்துல என் தலையை உயர்த்தினீர். எல்லாரும் உணரணும். சகோதரனே, சகோதரியே, தெய்வ ஜனமே, நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து நடந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை தலை நிமிர செய்ய கர்த்தர் உன் கூட வருவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மோசையோடு இருந்த தெய்வம் தலை நிமிர செய்ய கர்த்தர் நம்மளை வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. நல்ல 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 எல்லாரும் இணைந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி எஸ் டாடி. ரீபாகதனமா சந்தரியா ரீபதாட ரீ கல்பதூனமா சந்தர பராதனா ரீபதாடர் எல்லாம் சேர்ந்து எஸ் டாடி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை எல்லாரும் சேர்ந்து தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை மீண்டும் சொல்லுங்க. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே எந்த தலை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காத, நிச்சயமா கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. எந்த இடத்துல எந்த 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 போராட்டத்துக்கு, எந்த கண்ணீருக்கு, குழப்பத்துக்கு, சகோதரனே, சகோதரியே, உன்னை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எல்லாரும் சேர்ந்து நடத்துகின்றவர் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை விசுவாசிக்கிற மாத்திர கையை உயர்த்தி அப்படி பாடுங்க பார்க்கலாம். நான் வேண்டிக் கொள்வதற்கு, நான் நினைப்பதற்கு மேலா
என்னை என்று சொல்லுங்க. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருவீர். விசுவாசத்தோடு நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. நான் வேண்டிக் கொள்வது எல்லாரும் ஒரு ஜெபத்தோடு வாழ்வில தருகிறார். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். அவரை பார்த்து சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. அப்படியே முழங்கால் படியிடலாமா? தெய்வ சமூகத்துல இவ்வளவு நேரம் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை அவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்க வேண்டிக் கொள்வதை எல்லாம் உங்க வாழ்வுல தந்து உங்களை எல்லா விதம் நன்மையால் நிரப்புகிற ஒரு தேவாதி தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பை எதிர்பார்க்கிறார். ஒரு அன்பை மாத்திரம்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கிறார். அந்த அன்பை, உங்க அன்பை நான் வெளிப்படுத்த முடியாது. நான் தேவன் மேல வச்சிருக்க என்னுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்த முடியாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பின்படியே நீங்க எல்லாம் அப்படியே செயல்பட ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல சொல்லுங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அன்பு, அவர் அன்பை தான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறா. சீசல்கிட்ட கர்த்தர் பெருசா எதிர்பார்க்கல, என் மேல அன்பா இருக்கிறாயான்னு தான் கேட்டாரு. அவளிடத்துல வேற பெருசா கர்த்தர் எதை எதிர்பார்க்கிற? அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். ஒரு கேள்வி கேளுங்க. நம்ம இயேசு மேல அன்பா இருக்கிறோமா? இயேசு மேல அன்பா இருக்கிறோமா? இயேசு விட்டு விலகி நின்று கொண்டு இருக்கிறோமா? பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், குழப்பம், சில வேலை சில தேவையில்லாத விளைவினுங்க தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு பல சூழ்ச்சிகளை பண்ணோம். ஆனா என்னை கொன்று போட்டால் அவர் மேல நான் அன்பா இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். என்னை கொன்று போட்டால் அவர் மேல நான் அன்பா இருப்பேன். என்னுடைய அன்பு அது ஏதோ இடையில முடிகிற அன்பு அல்ல. என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் மேல நான் அன்பா இருப்பேன். அறிக்கை செய்ய பார்க்கலாம். அறிக்கை செய்து இது வரைக்கும் அவர் மேல அன்பா இல்லை என்றா, எஸ் டாடி, எஸ் டாடி, அவரை மறந்து போயிருப்போம் என்று சொன்னா, இந்த நாட்களில் அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய அன்பு குறைந்தது உண்மைதான் ராஜா. ஒன்று சொல்லுகிற அன்பு, அன்பு, அன்புன்னு சொல்லுகிறோம். அன்பு இருக்கிறவருடைய வாய்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும், அவரை துதித்து கொண்டே இருக்கும், அவரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆராதனை என்பது சும்மா வராது. அன்பு இருந்ததுன்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது. எப்போது துதித்து கொண்டே இருப்பீர்கள், எப்போது அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், எப்போது அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அவரை தவிர வேறு எண்ணங்கள் உங்களுக்கு மேலாக தெரியாது. அவருடைய எண்ணங்களை நம்மளை மேலோங்க செய்யும். அவருடைய எண்ணங்களை நம்மளை ஆளுகை செய்கிறதா இருக்கும். அன்புக்கு இதெல்லாம் அடையாளமா இருக்கிறது. அன்புக்கு இதெல்லாம் அடையாளமா இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லுவீங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. அப்பா, இது நீங்க கொடுத்தது. அப்பா, என்ன நடக்க பண்றீங்க, என்ன பேச பண்ணுகிறீங்க ராஜா, என்ன பார்க்க பண்ணுகிறீங்க, எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறீங்க, குடும்பம் கொடுத்திருக்கிறீங்க, பிள்ளைகளை பார்க்கும் போது கூட நீங்க அவருக்கு நன்றி சொல்லுவீங்க. பிள்ளைகள் அழகாய் நடந்து போகும்போது நன்றி சொல்லுவீங்க. பிள்ளைகள் தூங்கும் போது கூட உங்களால நன்றி சொல்ல முடியும். எஸ் டாடி, நல்ல கூடாரங்களை கொடுக்கும் போது அவருக்கு நன்றி சொல்ல முடியும். அன்பு இதெல்லாம் செய்யும். நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு உண்மை என்று சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாவற்றுக்கும் நீங்க நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. அப்பேற்பட்ட அடையாளத்தோடு எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட அடையாளத்தோடு இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொடுத்தவைகளுக்கு நாம் நன்றி சொல்லணும். அவர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு அது முழுமையான அன்பு கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்றது அந்த உண்மையான அன்பா இருக்கு. அப்பா, இது நீங்க கொடுத்தது. அப்பா, இந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க கொடுத்தது. எனக்கு ஆராதிக்க பலனை கொடுத்தீங்க. பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க இந்த அன்புக்குள்ளே மூழ்கி இருப்பீர்கள் என்று சொன்னா, உங்களுக்கு ஒரு புதிய தெம்பை கர்த்தர் கொடுத்து இதுவரை இல்லாத மாற்றத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எஸ் டாடி, எத்தனை பேர் அந்த அன்புக்குள்ள வர விரும்புறீங்க?
ஆராதனை இந்த நிறைவு நேரங்கள் எத்தனை பேர் இந்த அன்புக்குள்ள வர விரும்புறீங்க? அப்பா, அந்த அன்புக்குள்ள நான் வருகிறேன். இனி என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்ல போறேன். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல போறேன். எஸ் டாடி, 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 எஸ் டாடி. இந்த அன்புக்குள்ள இன்னைக்கு அநேகர் வராதபடி வெளியில நின்று கொண்டிருக்கீங்க. உங்க பிரச்சனையை மாத்திரம் பாக்குறீங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க. ஒவ்வொன்று உங்களை சுற்றி இருக்கிற நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. 99 நன்மைகள் இருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை தான், அதை பார்க்காதீங்க. 99 நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. அப்பா, இதெல்லாம் நீங்க நீங்க நீங்கன்னு சொல்லுங்க. அந்த அன்புக்குள்ள அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? தெய்வ சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறப்பான்னு சொல்லுங்க. எதை நினைச்சு அதிகமா கலங்கி கொண்டிருங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீ நன்றி சொல்ல தொடங்கு. அன்பின் நிமித்த நன்றி சொல்ல தொடங்கு. சகோதரி, சகோதரனை உன்னை சுற்றி இருந்த எவ்வளவு பிரச்சனை கர்த்தர் மாற்றி விட்டார். அவைகளுக்காக நீ நன்றி சொல்ல தொடங்கு. உன் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறார். மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு அடையாளமாக உங்க 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எஸ் டாடி, நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா. சொல்லுங்க, நாங்கள் அன்பு கூறுகிறோம் தகப்பனே ராஜா. அன்பு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எஸ் டாடி, எஸ் டாடி. எல்லாரும் சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உங்க கைகள் மாத்திரம் உயரட்டும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆழமாய் அன்பு இயேசுவே, உம்மில் அன்பு கூறுவே. ஆராதிப்பே. இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்து. நீங்க பாடுங்க, நீங்க பாடு. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. உண்மையான அந்த அன்பு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக சகோதரனே, சகோதரியே, எல்லாம் சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி. எல்லாரும் முழு உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி அப்படியே அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்பை வெளிப்படுத்துங்க. எல்லாரும் அன்பை வெளிப்படுத்துங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே. எல்லாரும் இணைந்து அன்பை வெளிப்படுத்துங்க. எங்களுக்கு ஆராதனை தான் தகப்படு. எப்போது ஆராதனை அன்புக்கு அடையாளமாக. எப்போது ஒரு நன்றி ஆராதனை. ஆழமாய் உம்மை முழு உள்ள உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அறிக்கையிடுங்க. சபையோரே, எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, சின்ன பிள்ளை எல்லாரும் 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 பாடுங்க. எல்லாரும் இணைந்து ஆராதனை ஆராதனை
ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளை மாற்றும்படியாக அந்த அன்பின் ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். அந்த அன்பின் ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆராதிக்கிற யாவர் மேலும் இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு நிறைவு இப்பொழுதே இறங்கி வருவதாக தகப்பனே. ஆராதிக்கிற எல்லாரும் மேலும் அன்பு கூறுவேன் சொன்ன எல்லாரும் மேலும் அர்ப்பணிக்கிற எல்லாரும் மேலும் அந்த ஆவியின் நிறைவு இறங்கி வருவதாக. தடுமாற்றங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ராஜா. இப்பொழுது அந்த ஆளுகை எல்லாரும் மேலும் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருடைய அன்பை விட்டு எது இனி உங்களை பிரிக்காதபடி அவர் அன்புக்குள்ள ஆழம் அகலமான ஆழமான அன்புக்குள்ள உங்களை நடத்தி செல்ல கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணிக்கடங்காத நன்மை வாழ்க்கையில நடந்திருக்கிறதை பார். அன்பா இருக்கிறாய் கேட்டுட்டு கர்த்தர் சொல்லுகிறாய், என் ஆட்டுக்குட்டியை நீ மெய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். அவருக்கு அன்புக்கு அடையாளமா நம்ம எல்லாரும் செயல்பட தொடங்கணும். அன்பு மாத்திரம் காட்டிக் கொண்டிருப்பதில்லை, நாம் அவருக்காக செயல்பாட்டாளர்களாய் நாம் எல்லாரும் மாறணும். வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவர் சொல்ற அன்பா இருக்கிறாய் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்ற, என் ஆட்டுக்குட்டியை மெய்ப்பாயாக. ஒரு சின்ன ஊழியத்தை நீ எனக்காக செய்யணும். ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்க்கிற ஒரு சின்ன ஊழியங்களை நீங்க ஆண்டவருக்காக செய்ய இந்த நாள் அர்ப்பணிங்க. பார்க்கலாம் ஆராதனையின் முடிவுல எஸ் டாடி ஒரு சின்ன ஊழியம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எஸ் டாடி, திருச்சபையில எனக்காய் நியமிக்கப்பட்ட அந்த சின்ன ஊழியங்களை நான் புறம்பாக்கினதுக்காக என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. சிலருக்கு கர்த்தர் திட்டமா சொல்றாரு, நீ சின்ன ஊழியத்தை நீ அவருக்கு செய்ய வேண்டிய சின்ன ஊழியத்தை நீ புறக்கணிச்சுட்டு இந்த நாள்ல ஓடிக்கொண்டு இருக்கிற சொல்றாரு. அன்புக்கு அடையாளமா சின்ன ஊழியத்தை செய்ய தொடங்குங்க. அது பெரிதாக மாறும். நிறைய பேர் பெருசா எதிர்பார்க்கிறீங்க, சின்னது இல்லாம பெருசு நடக்காதுங்க. பேதுருக்கு எடுத்தோன்னு பெரிய காரியத்தை சொல்ல, என் ஆட்டுக்குட்டியை மேய்னு சின்ன குட்டியை சொல்றாரு. சின்ன ஊழியங்களை நீ எனக்காக செய். அதுக்கு அர்ப்பணித்த பேதுருவை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பயன்படுத்தினா. எல்லாரும் ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஆணி அடிக்க சொன்னா கூட அதை கர்த்தருக்காக செய்யுங்க. ஒரு சின்ன ஒரு சின்ன கூற்ற வேலை இருந்தா கூட கர்த்தருக்காக நான் செய்வேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ் டாடி. வேதத்துல நிறைய பேத்துக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசான்னு சொல்லப்படுகிறது. அவன் தண்ணீர் வார்த்தான், சின்ன ஊழியத்தை செஞ்சான். எலியாவுக்கு சின்ன ஊழியத்தை செஞ்சான். ஆனா திரும்பி பாருங்க, இரட்டத்தனையான வரங்களோடு செயல்பட்டான். ரீபா ஹதனமா சந்துரு பராக்கல்ப தூரபாசி அபியந்தரு பராக்கல்ப தூரபா ஷல்கதியானமே நியந்தர பராக்கல்ப தூணமா ஷல்ப தூரபா ஷல்கதியானமே. நீங்க நிறைய பேர் பெருசா எதிர்பார்க்கறீங்க, நல்லது. ஆனா சின்ன ஊழியத்துக்கு இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். என் திருச்சபையில என்ன ஊழியத்தை கொடுத்தாலும் அதை நான் உண்மையா செய்வேன். என் திருச்சபையில எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாலும் உண்மையை செய்வேன். இதை நான் கேட்கல, கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணிக்க சொல்லுகிறார். எந்த ஊழியத்துல கொஞ்சம் உண்மையா இருப்பேன்னு சொல்லுங்க. ஏனோ தான எதையும் செய்ய போறது இல்ல தகப்படு. எதை செய்தால் நீங்க அதை கர்த்தருக்கு செய்றீங்க. அன்புக்கு அடையாளமா அதை செய்ய தொடங்குங்க. அன்புக்கு அடையாளமா அதை செய்யறேன்னு சொல்லுங்க.
கத்தர் இந்த நாளில, இந்த வருடத்தின் இந்த 12ஆம் தேதி கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கத்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். விசாரிங்க. ஒரு விசாரிக்க சொன்னா விசாரிங்க. ஒரு விசாரிக்க சொன்னா விசாரிங்க. ஒரு அன்பு காட்ட சொன்னா அன்பு காட்டுங்க. எவ்வளோ ஊழியங்கள் திருச்சபைக்குள் நிறைந்து இருக்கிறது. திருச்சபைக்குள் எவ்வளோ ஊழியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரே, எதை சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாகிறோம். அவங்கள செய்ய சொல்லுங்க, இவங்களை செய்ய சொல்லுங்க. இனி நாங்க அப்படி சொல்ல போறது இல்லப்பா. இது மேன்மையான ஊழியம், இது தாழ்மையான ஊழியன்னு யாரு நீங்க நினைக்கிறீங்களோ, தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிற அடுத்த நிலைக்கு யாரும் நகர கூட முடியாது. ஒரு 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 கடுகளவு கூட நீங்க நகர முடியாது. இது மேன்மை ஊழியம். இதை தான் நான் செய்வேன், இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். உனக்குள்ள நீ சில காரியங்களை திட்டமிட்டு வைத்திருப்பா என்று சொன்னா இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இந்த வருடத்தின் இந்த 12வது நாளில உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கத்தர் கொடுப்பா. யார் யார் இந்த இடத்துல அர்ப்பணிச்சு கத்தருக்காக எந்த ஊழியத்தை, அந்த சின்ன ஊழியமா இருந்தாலும், ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிற ஊழியமா இருந்தா கூட ராஜா அதை செய்வேன். யார் யார் அர்ப்பணிச்சிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கத்தரிங்க புதிய விதத்துல நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. புதிய விதத்துல நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அந்த கிருபையோடு ஜனங்களை நடத்துங்க. உடைய கரத்துல நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த எல்லாரையும் ஆளுகைகளை கொண்டு வருவதற்காக நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேசத்தை நினைவு கூறுகிறோம். 142 கோடி 82 லட்சம் பேர் இருக்கிறார்கள். உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம இந்திய தேசம். சொல்லுங்க எல்லாரும் பாருங்க, 142 கோடி 82 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, அத்தனை பேருக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்கப்பா. அத்தனை பேருக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் கத்த நீங்க சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. ஒரு நினைவே பட்டணத்துக்காய் மனம் இறங்கினீங்கள் தேவாதி தெய்வ. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே, கல்லுக்கும் மரத்துக்கும் ராஜா, பறவைக்கு ஊர்வனங்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில உயிர் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருடைய கண்களை திறந்து விடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒரு ஜபத்தை சேரிடுங்க பார்க்கலாம். ஒரு ஜபத்தை ஏறிடுங்க பார்க்கலாம். ஒரு ஊக்கமான ஒரு ஜபத்தை எல்லாரும் அப்படி ஏறிடுங்க. ஒரு ஊக்கமான ஜபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். 142 கோடி 82 லட்சம் பேர் இருக்கிற இந்த தேசத்துல திருச்சபைகள் மிக குறைவாதான் இருக்கிறது. திருச்சபைகள் விஸ்தாரமாக வேண்டும். இந்த 2025 எல்லா திருச்சபைகளும் விஸ்தாரமாக வேண்டும். தேவ சமத்துல அப்படி அர்ப்பணிக்க பார்க்கலாம். எல்லா திருச்சபைகளும் விரிவாக்கமாகணும் ராஜா. ஆயிரங்கள் லட்சங்கள் உங்க பக்கம் திருப்பப்பட வேண்டும் ராஜா. இதோ நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் பாடு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜபத்துக்கு உண்மையாய் செபிங்க பார்க்கலாம். உண்மையாய் ஒரு ஊக்கமாய் செபிங்க பார்க்கலாம். திருச்சபைகள் விருத்தி அடைய விடாதபடி இருக்கிற அநேக தடைகள், திருச்சபைகள் விரித்து அடைய விடாதபடி இருக்கிற அநேக தடைகளை கத்தர் எல்லாம் ஒருமனப்படுங்க பார்க்கல. 2 பேர் ஒருமனப்பட கேட்டாத செய்வேன்னு கத்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு திருச்சபைகள் விரித்தி அடையாதபடி, திருச்சபைகள் பெருகாதபடி, திருச்சபைகள் விரிவாக்கப்பட முடியாதபடி இன்னைக்கு பலவிதமான சட்டங்களோ, பலவிதமான திட்டங்களோ, பலவிதமான போராட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லாம் சொல்லுங்க. சத்துருவே, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் தேவன் எங்களை பெருக செய்வான்னு சொல்லுங்க பார்க்க. எரிச்சபைகளை கத்தர் பெருக செய்வார். எரிச்சபைகள் விருத்தி அடையும். ஆயிரங்கள் லட்சங்கள் எரிச்சபையை நோக்கி வருவார்கள். கடற்கரை திரளான ஜனங்க எரிச்சபையை நோக்கி திருப்பப்படும். பலத்த சேனைகள் நிச்சயமாய் வரும். எரிச்சபைகளை நோக்கி வரும். அதனுடைய மகிமை சபையின் மேல, ஜனங்கள் மேல இருக்கும் பொழுது அந்த மகிமையை நோக்கி ஜனங்க இருப்பப்படுவார்கள். அப்பா, இப்பேற்பட்ட மாற்றத்துக்கு உண்டான எழுப்புதலை கத்தர் செய்ய போறதுக்காக, செய்ய தொடங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி ஏவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கத்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமாய் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி செபிக்கிறோம்ப்பா. விசேஷ விதமாய் தொடர்ந்து சங்கிலி தொடர் ஜெபங்கள் ஒரு 6 நாள் தொடர்ந்து 24 மணி நேரமும் ஜனங்கள் ஜெபித்திருக்கிறார்கள்.
எல்லாரும் 2 கையை உயர்த்துங்க பார்க்கல. 2 கையை உயர்த்துங்க. இந்த வருடத்தின் இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த சங்கிலி தொடர் ஜெபல என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கப்பட்டதோ, சபைக்கு ஆண்டு விழாவுக்கான 13ஆம் தேதி நடக்க இருக்கிற ஆண்டு விழாவுக்காக, நாளைக்கு நடக்கிற ஆண்டு விழாவுக்காக, களம்பாக்க திருச்சபை கட்டி முடிக்கும்படியாக, கர்த்தர் நமக்கு சொந்த இடத்தை கொடுக்கும்படியாக, அது மாத்திரமல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்காக யார் யார் என்னத்த விண்ணப்பத்தை வைத்தார்களோ, தொழில் பிசினஸுக்காக, வேலைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, எதிர்காலத்துக்காக யார் யார் என்ன விண்ணப்பங்களை வைத்தாரோ எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா நாங்கள் எல்லாம் பதிலாக பார்க்கிறோம் ராஜா. எல்லாம் பதிலாக வருவதற்காக ஆண்டவரே, இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்தார்களோ இயேசுவின் நாமத்தினா அவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஒரு அற்புத சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்த போறதுக்காக உமக்கே நன்றி சொல்றேன். நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இது வரைக்கும் இல்லாத அந்த புதிய தொடக்கத்தையும் புதிய மாற்றங்களையும் அத்தாவே விண்ணப்பத்தை கேட்டு பதிலை கொடுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களையும் கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி அப்பா. திருச்சபைகள் மத்தியில் மாற்றங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. ஜெபித்த அத்தனை பேரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிறருக்காய் மன்றாடின ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சபைக்கு சொந்த இடம் வேணும் நீ பாரப்பட்டு ஜெபித்த அத்தனை பேரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு சொந்தமான வீடுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. அவர்களுக்காக ஆயத்தப்பட்ட சொந்த வீடுகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆலய கட்ட வேண்டும் என்று ஜெபித்தவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இடிந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் கட்டி முடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு அற்புத செயலை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்கப்பா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. பேச வேண்டும் சொன்ன தெய்வம் தொடர்ந்து எங்களோடு பேசும். உன் நாமத்தை மைப்படுத்த வேண்டும்படியே ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம்.